நமது பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க வேண்டுமானால் அதற்கான 5 வழிமுறைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது, நாம் செய்கிற இந்த தௌபா பாவ மன்னிப்பு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைகிற நோக்கமாக மட்டும் இருக்கணும். இரண்டாவது, எந்த பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்கிறோமோ அந்த பாவத்தை முழுமையாக விட்டுவிட வேண்டும். மூன்றாவது, அல்லாஹுவும் அவனது தூதரும் தடுத்திருந்த இந்த செயலை இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்டு இந்த பாவத்தை செஞ்சிட்டோமே என்று வருத்தப்பட்டு அழுது கை செய்தப்படணும். நான்காவது, இனி ஒருபோதும் அந்த பாவத்தின் பக்கம் திரும்பவே கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, நமது உயிர் போவதற்கு முன்னாலேயே, சக்கராத்துக்கு முன்னாடியே நமது தௌபா அமைந்திருக்க வேண்டும். இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வைக்கணும். நீங்கள் செய்த இந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை உறுதி செய்ய முடியாது. நபிமார்கள் இருந்தால் உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அறிவித்து அவர்களும் நமக்கு அறிவிப்பாங்க. இப்போ அவங்க இல்லை, அதனால நம்ம மரணம் வரை நமது தௌபா இருந்துக்கிட்டு